உங்களுடைய உழைப்பை ஒரு பொருளாக்கி அந்த பொருளை கொண்டாந்து அவனுக்கு கொண்டாந்து அதை அவனுடைய திருவடிக்கு கொடுக்கும் போது நீங்க எந்த அன்புல கொடுத்தீங்களோ அந்த அன்பைத்தான் பார்க்கிறானே ஒழிய கொடுக்கக்கூடிய பொருளின் வேல்யூ பார்ப்பவன் இறைவன் அல்ல. நாமெல்லாம் அப்படி இல்ல, கொடுக்கிற பொருள் வேல்யூ தான் பார்ப்போம், அன்பை பார்க்க மாட்டோம். நம்ம ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், எல்லாரும் நமக்கு ஒரு கிஃப்ட் கொண்டாந்து கொடுத்தான்னு வச்சுங்களேன், கொடுக்கற ஆளை பார்த்து பார்த்து வாங்கின பொருளை பார்த்து தான் ஆளை மதிப்போம். தங்கம் வச்சிருக்காருயா, ஐயா வணக்கம் வணக்கம், அவர் வாங்கி சரிங்க சரிங்க, ஏன் அவர் ஏதோ ஒரு பொம்மை கொடுத்து பாரு போய் அங்க சாப்பாடு அங்க போய் சாப்பிட்டுருவோம், தங்கம் கொடுத்துருக்காருயா அப்படின்னா ஒரு கும்பிட்டு ஒரு சேர்த்தி போட்டு கும்பிட்டுருமா இல்லையா? ஏன் நாம் பொருளை பார்த்து மயங்குபவர், அவன் பொருளை பார்த்து மயங்க மாட்டான், அந்த பொருளை தருகிறான் பாருங்க, அவனுடைய அன்பை பார்த்து மயங்குவன் இறைவன். எனவே இறைவனுக்கு பொருள் நுகர்ச்சி எப்போதும் இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, எப்போதும் இல்லை. நீங்க கொடுக்கக்கூடிய பொருளின் வழி உங்க அன்பை நுகர்பவன் இறைவன். சாதாரண ஒரு மூளை கண்ணீர் விட்டு அழுகிற தொண்டனுக்கு இறங்குவது போல வயிறுக்கு இடம் கொடுக்கிற இறங்கி வருவாரா என்ன? அது இல்ல, அதுதான் இறைவன், அது அவனுக்கே உரிய தனித்தன்மை. அது அதனால இறைவன் பொருள் கடந்து நிற்கின்ற புனிதன்.